இது சாதாரண பசு அல்ல. இதன் பாலை யார் குடிக்கிறார்களோ அவர்கள் நோயின்றி முதுமை அடையாமல் 10,000 ஆண்டுகள் இளமையாக வாழ்வார்கள். கங்கை தேவியின் ஆடை சற்றே விலகியது. அவையில் இருந்த அனைவரும் நாணத்தால் தலை குனிந்தனர். ஆனால் மகாபிஷக் என்ற மன்னன் மட்டும் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நீயே அமைவாய், ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நீண்ட நாள் நிலைக்காது. இதே நேரத்தில் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் அஷ்ட வசுக்கள் தங்கள் மனைவியருடன் உலா வந்தனர். அப்போது வசுக்களில் ஒருவனான கியூ என்பவனின் மனைவி அங்கிருந்த தெய்வீகமான நந்தினி பசுவை பார்த்தாள். அதன் மகிமையை உணர்ந்து தன் கணவனிடம் பேசினாள். மனைவியின் ஆசைக்காக அந்த தெய்வீக பசுவை அவர்கள் திருடிச் சென்றனர். ஆசிரமம் திரும்பிய வசிஷ்டர் பசு இல்லாததை கண்டு ஞான திருஷ்டியில் பார்த்தார். உண்மையை அறிந்ததும் அவர் முகம் இங்கே நாங்கள் வசிஷ்ட முனிவரால் சபிக்கப்பட்டோம். தேவலோகத்தை விட்டு பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்கும் சாபத்தை அடைந்து விட்டோம். தாயே, நீயும் பூலோகம் செல்வாய் என்று அறிவோம். எங்களுக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். மனிதனாக வாழ்ந்து கஷ்டப்பட எங்களால் முடியாது. உங்கள் துன்பம் புரிகிறது. பிறந்த உடனே பூலோகத்தில் குருவம்சத்து அரசன் பிரதீபன் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று நதிக்கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். அவள் வேறு யாருமல்ல, மானிட பெண்ணாக மாறிய கங்கை தேவிதான். அவள் நேராக தவம் செய்து கொண்டிருந்த பிரதீபனிடம் சென்றாள். இந்த கதையின் முழு விவரங்களையும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய வேண்டுகோள். நம்ம வீடியோக்களை பார்க்கிறவங்கள்ல 90 விழுக்காடு நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் குழுவின் இந்த கடின உழைப்பிற்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவது மட்டும்தான். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள். அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிகண்ணன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம்.